தமிழ்நாடு விருதுநகர் மாவட்டம் சுந்தரபாண்டியத்திலிருந்து திருமதி கதை சொல்லி லீலாவதி. வாருங்கள் லீலா. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் கதை சொல்லி லீலாவதி சுந்தரபாண்டியத்திலிருந்து. ஐயா அம்மா இருவரும் நலமாக இருக்கிறீர்களா? நீங்கள்? எனது அன்பார்ந்த வணக்கங்கள். வணக்கம். நான் இன்றைய தலைப்புக்குள் செல்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வான்மழை போற்றுவோம். வானமகள் இதழ் விரித்து சிந்தும் புன்னகை மழை என்று நம் மண்ணில் விழுமென கரிசக்காட்டு கண்களெல்லாம் வானமகளை நோக்க வண்ணமலர் போல் வானவில் வளைந்தாட வானமகளோடு கருமேகம் கூத்தாட கடல் நீரோடு இணைந்து இதழ் விரித்து சிந்தும் புன்னகை பொன்னைப் போல் வான்மலை மண்ணில் விழ விதைகளெல்லாம் வீறிட்டு எழ மானம் பார்த்த கரிசக்காடு வயிறு ஒட்டிய உழவனின் கண்ணீர் வடியும் கண்ணீரும் கடனில் தத்தளிக்கும் தாகமும் எண்ணி எண்ணி தனக்குள் இருக்கும் தன்னிகரில்லா வளங்களை வெளிக்கொண்டு காணல் நீரான கரிசக்காட்டு மக்களின் வாழ்க்கையை செழிப்பாக்கின வான்மலையே, நானும் கரிசக்காட்டு பொண்ணுதான். கரிசக்காட்டு மக்களின் வாழ்க்கையை செழிப்பாக்கின வான்மலையே, நானும் கரிசக்காட்டு பொண்ணுதான். உன் பாதம் பணிந்து நாங்கள் எல்லோரும் உன்னை போற்றுகிறோம். வான்மகளே, வான்மலையே, உம்மை போற்றுகிறோம், உன் பாதம் பணிகிறோம். நன்றி, வணக்கம். நான் சுந்தரபாண்டியத்திலிருந்து கதை சொல்லி லீலாவதி. இவ்வாய்ப்பினை நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயாவுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமாம், வான்மேகம் வான்மலை எல்லோருக்கும் பணிந்து நன்றி சொல்கிறோம். எம்மை வாழ வைக்கிறாய் என்று அந்த அருமையான கவிதையை தந்திருந்த லீலாவதி. நன்றியம்மா. மணி சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.